என்ன சந்தியா, ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா? இப்பதாங்க நகை வாங்கி முடிச்சேன். இனிமேதான் புடவை எடுக்க போகணும். அப்போ நீ எப்படியும் வர்றதுக்கு 4 hours ஆகும்ல? இந்த பஞ்சாயத்துக்கு தான் நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பார் சந்தியா, உனக்கும் எனக்கும் நைட் ஷோக்கு 2 டிக்கெட் ஐநாக்ஸில் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்தேன்னா போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரிங்க, நான் வந்துடுறேன். சரி ஓகே, சீக்கிரம் வா. அதுக்கு அவசர அவசரமாக டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு ஓட்டி வராத. ஓகேவா? மெதுவா பார்த்து வா. ஆ சரிடா, ஓகே. பாய்டா பாய்டா பாய். என்னடா குட்டி, ராத்திரி பொண்டாட்டியோட சினிமாக்கு போறியாக்கு? ஆமாண்ணே, ஐநாக்ஸ் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்களும் வரீங்களா? அப்படியே உங்களுக்கு அன்றைக்கி ஒரு டிக்கெட் புக் பண்ணிடுறேன். சுத்தம் மடையனா இருக்கிற. ஏண்டா 2.5 மணி நேரம் உட்காந்து சினிமா பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. ஆமா, உங்கள்கிட்ட இதையோ சொல்லணும்னு வந்து அதை மறந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன்னு. ஃபேக்டரியில வரப்போற பொங்கலுக்கு எவனோ போனஸ் கேட்டு இப்பவே பிரச்சனை பண்றானாமே, எவன்டாவன்? ஆமாண்ணா, அந்த ஆள் ஏதோ யூனியன் தலைவரோட எவனாவது போனஸ் கேட்டா புடனிலியாடுறா. ஐயா வணக்கங்க ஐயா. சரி, அப்புறம் பேசிக்குவோம். என்னையா வக்கீல், கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டியா? ஐயா நீங்க சொன்ன 1 மணி நேரத்துல அந்த கேஸை நான் ஃபைல் பண்ணிட்டேங்க ஐயா. ஏயா, அந்த ரேகா என்னையா மனசுல நினைச்சிட்டு இருக்கா? என் குழந்தை எங்க தர மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கா? ஐயா, அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட தானே அந்த குழந்தை வரணும். இது போலீஸ் ஆபீசரான ரேகாவுக்கு தெரியாதா என்ன? சும்மா வீம்புக்கு தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஐயா, எப்படி இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா தான் வரும். வரணையா, எனக்கு சாதகமா தான் வரணும். அதான நியாயம். கட்டாயம் வருங்கய்யா, அதுக்கு நான் கேரண்டி. ஐயா, இப்ப நான் வந்தது நம்ம குட்டி விஷயமா. குட்டிக்கு என்ன? ஐயா, இந்த பிரசன்னா ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருந்தாரு. ஆமா, அந்த கேஸ் நாளைக்கு வரப்போகுதுங்க ஐயா. ஏயா, ஹைகோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க? அவனுக்கு கீழ்கோர்ட்ல கொடுத்த தண்டனை உறுதி செய்ய போறாங்க, அவ்வளவுதானே. இதுல குட்டிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்க ஐயா, எல்லா கேஸையும் அப்படி நாம நினைச்சிட முடியாது. என்னைய சொல்ற? ஆமாங்க ஐயா, அந்த மதுபாலா கீழ்கோர்ட்ல சொன்ன மாதிரியே ஹைகோர்ட்லயும் சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசு மாறி குட்டி கொலை செஞ்சதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனை தானுங்க ஐயா. சார், அதுக்கு மட்டும் சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பிரசவமில் பயங்கர காண்டில் இருக்கா. அப்படி அவள் சொல்கிறதா இருந்தா அன்னைக்கே சொல்லிக்கலாமே. அப்படி சொல்ல முடியாதுங்க தம்பி. எது வேணாலும் நடக்கலான்னு நினைச்சா தான் நாம எச்சரிக்கையா இருக்க முடியும். யோ, இப்ப என்னங்கிற? இல்லைங்கய்யா, நீங்க எதுக்கும் அந்த மதுபாலாவை கூப்பிட்டு ஒரு முறை பேசுறது எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்க ஐயா. சரி, அவளை கூப்பிட்டு பேசி பாரு. அப்படி அவ ஒத்து வரலையா, தம்பிகிட்ட சொல்ல, அவன் பாத்துக்குவான். போறப்ப ஏதாவது வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா, வரேன் தம்பி. Excuse me, sir. Sir? என்ன? சார், ஊனமுற்றோர் மறுவாழ்வு சங்கம் ஆரம்பிக்கிறாங்களாம். வர 20ஆம் தேதி அதை நீங்க தான் திறந்து வைக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா அன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண சொல்லு. பா. டேய், குழந்தை விஷயமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு சாதகமாகற வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. பா. இல்ல சார், அவங்க கெஞ்சி கேக்குறாங்க. அப்புறம் நான் ரொம்ப கடும். வணக்கங்க ஐயா. வாலக்ஸ், என்ன? பரவாயில்ல, சொல்லு. நமக்கு குழந்தை கிடைச்சாச்சுங்க. என்னைய சொல்ற? இன்னும் 2-3 இயரிங் இருக்குன்னு சொன்னேயா. ஆனா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு ரேகா வர்றது தயாரா இருக்காங்கய்யா. ஆமாங்கய்யா, அவங்களோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த குழந்தையோட உயிருக்கு எந்தவித ஆபத்து வராதுன்னு
உங்களை ஒரு சைன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்கய்யா. ஆ, என்னை விட என் குழந்தை மேல அவளுக்கு அக்கறையா? யோ, எதுல வேணா கையெழுத்து போட்டு கொடுக்குறியா? என் குழந்தை எனக்கு கிடைச்சா போதும் ஐயா. ஸ்டெல்லா, அந்த ஊனமுற்றோர் சங்கத்தை நானே திறந்து வைக்கிறேன்னு சொல்லிரு. அப்புறம் அப்படியே ஒரு 25 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொல்லிரு. போய் செக் ரெடி பண்ணிட்டு வா, கையெழுத்து போட்டு தரேன். போ 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 போ. கொண்டா கொண்டாயா. யோ, இதெல்லாம் நீ தானே ரெடி பண்ண? ஆமாங்கய்யா. கொடு. போறப்ப கேசியரை பார்த்து எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. போ. தேங்க்ஸுங்கய்யா. போ. ஹலோ சித்ரா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னங்க? நம்ம ரோசினி நமக்கு கிடைச்சிட்டா. நிஜமாவா? என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க? கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்னு பயந்து அந்த ரேகாவே காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டா. எப்படியோங்க நமக்கு ரோஷினி கிடைச்சிட்டா. என்னங்க, நம்ம குழந்தை கையில கிடைச்சிட்டா குலதெய்வ கோயிலுக்கு வரத சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். நம்ம போயிட்டு வந்துடலாங்க. தாராளமா போலாம். அப்படியே பீச் ரெசார்ட்டுக்கு பிக்னிக் போறோம். சரிங்க. கண்டிப்பா அத்தையும் சித்தப்பாவும் வரணும். எக்காரணத்தை கொண்டு அவங்க நம்ம குழந்தையை வெறுக்க கூடாது. அதுக்காக தான் வர சொல்றேன். சரியா? சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிடா. என்ன ஸ்டெல்லா, என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இப்படி தலைமறைவா ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு வசந்தி. ஸ்டெல்லா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வசந்தியாவது இப்படி ஒரு லட்சியத்துக்காக தலைமறைவா இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? வெல் செட் கிருஷ்ணா. எனக்கு என்ன தெரியுமா, அந்த மாசிய நான் கொல்லணும். அவனை கொன்னுட்டு அடுத்த நிமிஷமே நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்லை. என்ன வசந்தி இப்படி பேசுறீங்க? எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் குழந்தைன அப்படியே உருக்கிடுறாங்கல்ல. ஆமா வசந்தி, அந்த மாசியை தான் சொல்றேன். ரேகா அவன் பொண்ணை திருப்பி தரேன்னு ஒத்துக்கிட்ட பிறகு அவன் முகத்துல பாக்கணுமே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு. பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றான், குடும்பத்தோட சேர்ந்து பிக்னிக் போகணுன்றான். கும்பிடுறேன்டா. டாடா காமிக்கிறேன் பாரு. எடுத்து அள்ளிக்க. கும்பிடுறேன். இப்படி இப்படி ஒரு போட்டுறா. ரோஸ் குட்டியா நீங்க? இப்படி கண்ணாடி போட்டு விடுறா. சிரிப்பு பாரு. பீச் பாக்குறீங்களா? ஐயோ, என்ன அழகா போஸ் குடுக்குறேனா. ஏய், ஏண்டா நான் என்ன சாமியாரடா காலத்துக்கு நிக்கிறேன். நல்லா இப்படி ஏறா. அழகா போஸ் குடுக்குறேன். இரு வர்றேன். போட்டோ எடுத்து வரேன். அரசியல்வாதிடா, அரசியல்வாதினா. அப்படிதான். இல்ல நானே. போதுமடா இப்ப நேரத்துல கையை தூக்குறது ஏறா. அப்படியே. ஆமா போ. கால தூக்கி. என்னடா சும்மா கால தூக்க சொல்றேன். என்னடா சும்மா அதுதான்டா அரசியல்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அடடா சந்தியா வந்திருந்தா ரொம்ப ஜாலியா ரோஸ் குட்டிக்கு இருக்கலாம். பசிக்குதா? இங்க வந்து அவன் நினைப்பதானா இரு. அவதான் அவளோட அம்மா ஃப்ரெண்ட் பால் லண்டன்ல கலக்கி வந்து தரேன். போயிட்டாளா அப்புறம் என்ன குடி. இன்னொரு நாள் கூட்டிட்டு வந்தா போச்சு செல்லம்ல ஆ, நீங்க செல்லமா? வந்திருந்தா அவங்க நல்லாவே. அடக்கு இருக்கா மண்டை சீப்பு நோண்டி பாரு. நோண்டி உள்ள இருக்கிற மூளையை தோண்டி எடுத்துறாத உனக்கு மூளை இருந்தா தாங்க அங்க யாரே பாரு. சொல்லிக்கிறேன். அப்பா வந்துட்டாருடா செல்லம். ரோசி, என் செல்லமே என் ராஜாத்தியே பொண்டாட்டி வந்தோனே எங்களெல்லாம் போட்டோ எடுக்க மறந்துடாத. என்ன நீ எங்களே அடிக்கடி இப்படி போட்டோ கேவலம் எடு. உள்ளே குறி. ஏன்? நீங்க பாடுங்க வேலை வாடி, பார்த்துட்டு வாடி, இருக்க. நான் வாடி, பாட்டு தங்க, எடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே. அப்பதான் நேச்சுரலா வரும். என்ன? என் தங்கமே என் செல்லண்ட நீ யாரு குட்டி இந்த கடல் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா இது உனக்கு வேணுமா ரோசு குட்டி இன்னும் ஒரு மாசத்துல இந்த கடலை சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிடுறேன் தங்கச்சி கடலை பாத்தியா மனுஷன் மாதிரி ஏறி மிதிச்சு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. மனுஷனும் மாறி போனா இயற்கையும் ஆமா ஏன் சித்தப்பு நான் வந்ததும் பேச்ச மாத்தி பேசுறீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க ரெண்டு பேர்த்தோட முகம் எதையோ இழந்த மாதிரியே இருக்கு ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள பீச்சை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான். பிக்னிக் வந்ததே உங்களுக்காகத்தான். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. பவித்ரா என்னைக்கு செத்தாலோ அன்னைக்கே அவ மேல உள்ள கோபமெல்லாம் போயிடுச்சு. இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இது என்ன பாவம் பண்ணுச்சு? ஐயோ அதெல்லாம் என்ன? நானும் உங்களை 2 வார்த்தை பேசியிருக்கலாம், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. இல்ல மாப்பிள்ள நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேனே. இந்த கல்லங்கவடம் இல்லாத குழந்தைய எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு மனசு வரல. என்ன இப்படி சொல்றப்பல தங்கச்சி இங்க கொடைய கொடு. குழந்தை வாங்க குழந்தை வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற இருக்கு. மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எடுங்க அத்தை. கொடுங்க. பாட்டி கிட்ட போடிட்டாங்க எல்லாம். செல்லக்குட்டி ஒட்டுக்குட்டி பட்டுக்குட்டி முட்டுக்குட்டி. ஏத்த உள்ளே கொஞ்சம் சொன்னா இப்படி மிரட்டுறீங்க? இல்லப்பா தூங்கிக்கிட்டு இருக்கு, அதை உஷார்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி ஆமா செஞ்சேன். போங்க, என்னத்த உஷார்படுத்துறீங்க? பிள்ளை கொடுங்க கொடுங்க அத்தை. பாத்து பாத்து பாத்து. நானே பாத்துக்கிறேன். வாடி சொங்க வாடி ரோஸ் குட்டி என் தங்கம்மா வாடி என்கிட்ட வாடி. அப்பா பாரு தங்கச்சி, எல்லாமே இந்த கன்றாவியை பார்க்கறதுக்கு தான் நம்ம பீச்சுக்கு வரணுமா? ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை வரை